வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாப்பிட்டு சலிச்சு போச்சா? அப்போது கலர்ஃபுல்லான இந்த கோதுமை ரவை கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். கூட சைட் டிஷ்க்கு இந்த புதினா மல்லித்தலை துவையல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு பக்காவான காம்பினேஷனாக இது இருக்கும். கொஞ்சமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறாமல் லேசாக ஒரு 2 minutes வதக்கினா போதும். இப்போது இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நாங்கள் வருஷம் எங்களோட தென்னை மரங்களில் இருந்தே நாங்கள் வீட்டிலே தயாரிச்சுக்குவோம் சமையலுக்காக. நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கூட செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மற்ற யூஸ்க்கு பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் வெஜிடேரியன் சமையலெல்லாம் நான் இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெயில் 40 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு அது ரொம்பவே ஆரோக்கியமானது. உங்களுக்கு யாருக்காச்சும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தேவைப்படுதுன்னா நான் அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு அதில் உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் புளிப்புக்காக ஒரே ஒரு பீஸ் கொடவும் புளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு சாதா புளி வேணும்னாலும் தாராளமாக சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 2 சில் தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கின இந்த கொத்தமல்லி மல்லி இந்த பொருளெல்லாம் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு தாளிப்பு கூட தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கிச்சடிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கேரட்டும் பச்சை பட்டாணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பீன்ஸ் கூட இல்லை. ஸோ உங்களுக்கு கேரட் பச்சை பட்டாணி பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அப்புறம் இதில் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த கிச்சடியை வெறும் காளான் மட்டுமே போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காளான் வச்சு இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு சமைச்சு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணணுன்றது ஐடியா. ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாம் எதுவும் போடலை. நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக மஷ்ரூம் போட்டு கூட பண்ணலாம் தாராளமாக. இல்லை உங்களுக்கு பன்னீர் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பன்னீரை வதக்கி லாஸ்ட்டில் நீங்கள் அந்த கிச்சடியை தம் போடுறப்ப நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் பன்னீர் கூட. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பயிர் இருக்கும் இல்லைங்களா, பட்டர் பீன்ஸும் சோயா பீன்ஸு, அது ரெண்டையும் குக்கரில் 2 விசில் விட்டு நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸ் போட்டு வச்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சுண்டலை கூட நீங்கள் வேக வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் உள்ளவங்க இருக்காங்க, என்னால் இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் சேர்க்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் புதினா மல்லித்தலை இது மட்டுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டுமே ப்ளெயினாகவும் செய்யலாம். இல்லை சவ் சொரக்காய் இந்த மாதிரி காய்கறியை பொடியாக நறுக்கி வெங்காயம் வதக்கிறப்ப சேர்த்து வதக்கி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் இந்த கிச்சடியை எப்படி என்ன காய்கறி போட்டு பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது காய்கறி எல்லாமே நறுக்கியாச்சு. ஸோ நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 2 பட்டை துண்டு, ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்து லேசாக பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மண் பாத்திரத்தில் செய்ய பொறுமை இல்லை, அவசரமாக வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இதே மாதிரி தாளித்து இதே மாதிரி குக்கரில் செய்யலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக வரும். அப்படியே நம்ம ரைஸ் வச்சு பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வரும் இந்த கிச்சடி. நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போடுறதுனால டேஸ்டியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 கேரட்டை பொடியாக நறுக்கி க்யூப்ஸாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்தேன். அது நான் கிளிப்பிங் எடுக்கலை. அது நீங்களும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு கப் நிறைய பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த காய்கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எப்போவுமே மண் பாத்திரத்தில் சமைச்சா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா பாத்திரம் கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கலாம். மண் பாத்திரத்தில் சமைக்கிறது மூலமாக நமக்கு நல்ல ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். அதனால் இது நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளியை இது மாதிரி நறுக்கி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா மசிய வேகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த கிச்சடி நீங்கள் மட்டன் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டன் கைமா 1 கப் சேர்த்து அழகாக பண்ணலாம். நீங்கள் மட்டன் கைமாவை குக்கரில் ஜஸ்ட் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த வெங்காயம் வதக்கிறப்ப உள்ளே சேர்த்து அழகாக மட்டன் கைமா வச்சும் பண்ணலாம்.
நான் வெஜிடேரியனாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு அரை அங்குலம் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா செம்ம வாசமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குவேன். எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்போ. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோதுமை ரவை வந்து நான் வந்து 200 கிராம் உலக்கில் 1.25 உலக்கு எடுத்திருக்கேன். நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால ஸோ நமக்கு கிச்சடி நிறைய கிடைக்கும். ஸோ வந்து நம்ம யூஸ்வலாக சேர்க்குறத விட ஒரு 1/4 உலக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு 4 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக வரும். அதனால் அப்படி சேர்த்துட்டு இப்போது இந்த வெஜிடபிள்ஸு, இஞ்சி பூண்டு, தக்காளி இதோடு சேர்த்தே நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். ரவையை வந்து தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடயே வந்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாகா பிராண்ட் எடுத்திருக்கேன். இதுலேயே வேறு பிராண்டு வந்து இந்த சம்பா வீட்டு வந்து சும்மா உடைச்சதாக இருக்கும், உடைச்ச குருணையாக விற்கும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுத்து உடனே செய்ய முடியாது. அது என்ன பண்ணணும்னா ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்படி வதக்கின வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டு அந்த ஊறின ரவையை வந்துட்டு அப்படி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு வதக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கலாம். அது வந்து ஊறின ரவைன்னு சொல்ல முடியாது, சம்பா கோதுமை குருணை அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இது வந்து சம்பா கோதுமை ரவை நாகா பிராண்டில் வாங்கியிருக்கேன். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரவையை வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி அளவு. ஸோ அது மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஃபுல்லாக குறைச்சி விட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டால் காய்கறி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த இந்த ரவை எல்லாம் வெந்து கிச்சடி வந்து நல்லா சூப்பராக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு இந்த கிச்சடி வந்து செஞ்சிடலாம். இதில் நம்ம இவ்வளோ வந்து காய்கறி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதிகமான நார்ச்சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோதுமை ரவையிலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த கிச்சடி வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்மளோட சுவையான கிச்சடியை புதினா மல்லி துவையலோடு சர்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நான் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நான் போடுற ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் நன்றி.